டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன் ஒர்க்கிங் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், வடபழனி. எக், அதாவது முட்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட். அதில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே, அதில் எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்கு. இப்போ நீங்கள் நம்மளுடைய இதை பார்த்தீங்கனாலே, நம்மளுடைய ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் சில்ட்ரனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லேயும் லஞ்ச்லேயும் எக் போடுறதுங்கிறது தே ஹவ் இன்க்ளூடட் இன் தேர் ரெஜிம். அது பண்ணின பிறகு நம்மளுடைய குழந்தைகளுடைய டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு. டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த மாலைக்கண், விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி, நிறைய குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய ஆக்டிவிட்டி, மூளைத்திறன், அறிவுத்திறன் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி முட்டை கொடுத்த பிறகு அவங்களுக்கு அவ்வளோ நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்கு. ஸோ அது மூலியமா உங்களுக்கு தெரியும் ஹவு இம்பார்ட்டன்ட் அந்த வளர்ற குழந்தைங்களுக்கு எக் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வளர்ற குழந்தைகள் கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2-3 முட்டையை சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். அவங்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்டா அந்த பொரிச்ச முட்டையோ அவிச்ச முட்டையோ whichever form they want, they can eat it. அவங்க டயட்ல அது இருக்கிறதுனால எல்லா விதமான விட்டமின்ஸும் மினரல்ஸும் அவங்களுக்கு அதுல ஈஸியா கிடைக்கும். அவங்களுக்கு வளர்றதுனால அந்த மஞ்சக்கருவும் கூட they can eat. மஞ்சக்கருவுல நிறைய ஃபேட் எனர்ஜி இருக்கு. அவங்களுக்கு அதை ஸ்டாப் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. they can eat it because they will spend the energy. அதே டயத்துல யங் அடல்ட்ஸ் எவ்வளவு முட்டை சாப்பிடலாம்? அவங்க நல்ல ஆக்டிவா இருக்கிறாங்க, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றவங்க, மசில் பில்டிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அவங்க 6 முட்டை கிட்ட சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாவே அவங்க 2 மஞ்சக்கரு கூட ஃபுல்லா சாப்பிடலாம். வெள்ளைக்கரு அவங்க கண்டிப்பா 6க்கு மேலே கூட சாப்பிடலாம். நான் படிக்கிற காலத்துல எங்க டாக்டர்ஸ் சர்க்கிள்லேயே ஜிம் பண்றவங்க எல்லாம் வெறும் முட்டை மட்டுமே 8 முட்டையை வச்சு they will eat. வெறும் முட்டை, அவிச்ச முட்டையை மட்டும் வெள்ளைக்கருவை வச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மசில் பில்டிங் காம்படிஷன் அந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. See, that is really white egg எவ்வளவு வேணாலும் you can consume, that is good for the health. பட் அதே டயத்துல அந்த எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி you should have. அதே டயத்துல அடல்ட்ஸ் மிட் ரேஞ்ச்லயோ இல்ல லிட்டில் எல்டர்லி அடல்ட்ஸா இருந்தாலுமே எக் கண்டிப்பா அவங்களோட டயட்ல இருக்கணும். எக்கை இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஒரு அதுல இருக்கிற அந்த பேலன்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் இது வேற எதுலையுமே அவ்வளவா இருக்கிறது கிடையாது. அவங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3-4 முட்டை ஈஸியா எடுக்கலாம். வேற நான்வெஜ் ஐட்டம்ஸ் சாப்பிடல, முட்டை மட்டும்தான் அன்னைக்கு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அவங்களோட டயட்ல அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா they can go up to 4 eggs. அது எனி ஃபார்ம், மார்னிங்கும் மதியானம் நைட்டு எப்போ வேணாலும் they can take it. டிவைட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். அவங்க அவிச்ச முட்டையாவோ இல்லை பொரிச்சதாவோ சாப்பிடலாம். பொரிக்கும் பொழுது எண்ணெய் கம்மியாகவும் கொஞ்சம் ஆயில் கம்மியா இருக்கிறது நல்லது. அதே டயத்துல மஞ்சக்கரு ரிமூவ் பண்ண முடியும்னு சொன்னா ரிமூவ் பண்ணி சாப்பிட்றது நல்லது. இஃப் ஹார்ட் பேஷண்டா இருக்காங்க, அவங்க ஃபுல் முட்டை சாப்பிடலாமா அப்படின்னா அவங்களுக்கு நாங்க ஜென்ரலா இஃப் தே ஹாவ் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கு, நாங்க ஹார்ட் பேஷண்ட்ங்கிறதுனால கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் கொடுத்துட்டு இருக்கோம்னு சொன்னா அவங்களுக்கு நாங்க எக் யாக்கை அவாய்ட் பண்ண சொல்லுவோம், மஞ்சளை அவாய்ட் பண்ண சொல்லுவோம் டெஃபினட்டா. பட் வெள்ளை தே கேன் டெஃபினெட்லி ஈட். இப்போ அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் லைக் பருப்பு இல்லை சிக்கன், ஃபிஷ்ஷு இல்லை சென்னா அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 1 or 2 eggs இஸ் ஃபைன். இல்லை அன்னைக்கு நாங்கள் வேற எதுவும் நாங்கள் எக் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாற்று புரதச்சத்து இருக்கிற கொண்டக்கடலை, முளைக்கட்டின பயிறு, சென்னா, தால், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், பன்னீர், இப்போ மஷ்ரூம், இந்த மாதிரி ஐட்டம்ஸை as an alternative protein இதுவா அவங்க எடுக்கணும். அந்த டயத்துல they should not only go for carbohydrate diet. They should try to எப்பவுமே பேலன்ஸ்டா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ முட்டை as a form of it is a very very nutritious food.
அதை வந்து டெய்லி உங்களுடைய டயட்ல இன்க்ளூட் பண்றதுங்கிறது வெரி ஹெல்த்தி. அதுல இருக்கிற அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதுல அந்த விட்டமின்ஸ் வந்து உங்களுடைய பாடியினுடைய நார்மல் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி, ஹீலிங் கெப்பாசிட்டி, இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்றதுக்கு, உங்களுடைய இரத்த செல்கள் வந்து இயற்கையா உருவாகிறதுக்கு, எல்லா விதத்திலையுமே வந்து அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ யூ கேன் ரெகுலர்லி ஹாவ் எக் அஸ் யுவர் ஸ்டேபிள் கைண்ட் ஆஃப் ஃபுட் கூட நீங்க எடுக்கலாம். தேர் இஸ் நோ ஹார்ம். அண்ட் இஃப் யூ ஆர் ஹேவிங் கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா யாக்கை வந்து ரொம்ப எடுக்காம வெள்ளை முட்டை மட்டும் சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டுங்க பொறுத்தளவில் எக்கை வந்து ஒரு முழு முட்டை கண்டிப்பா சாப்பிடலாம். அதுக்கு பிறகு சாப்பிடக்கூடாது 2-3 முட்டை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா மற்றதை வந்து வெள்ளை மட்டும் சாப்பிட்றது நல்லது. ஒரு முழு முட்டை சாப்பிடும் பொழுது அந்த மஞ்சக்கரில் இருக்கக்கூடிய நிறைய சத்துகள் வந்து உடம்புல ஒட்டும்.